பாதிக்கப்பட்டது நான். அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாருமே வரல. ஓகேங்களா, 3 நாளா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கானா வினோத், புகழ், மாக்காப்பா ஆஜர் ஆகலன்னு சொல்லிட்டு நான் போய் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அப்பயும் அவங்க வரல. நிசாக்கா வந்து நான் இவ்வளவு கீழே தரம் தாழ்ந்து போவாங்கன்னு எதிர்பார்க்கல. நடந்த உண்மையான பிரச்சனையை சொல்லாம பிக் பாஸ் ஃபேம் திவாகர் அறந்தாங்கி நிஷா அவர்கள் கிட்ட குக்கு வித் கோமாளி செட்ல வச்சு தப்பா நடந்துக்கிட்டாருன்னு சொல்லப்பட்ட ஒரு இஷ்யூ பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா முத குக்கு வித் கோமாளி செட்ல வச்சு மாக்காப்பா ஆனந்த், புகழ் மற்றும் கானா வினோத்லாம் தன் மேல பொறாமப்பட்டு தன்னை தாக்கிட்டதா வீடியோனை ஷேர் பண்ணி திவாகர் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாரு. அவரை தொடர்ந்து மாக்காப்பா ஆனந்த், புகழ் மற்றும் கானா வினோத் செட்ல இருந்த ஒரு பெண் மேல கையை போட்டு ஆபாசமா பேசினாரு. அதை தான் தட்டி கேட்டு அவர் அங்கிருந்து அனுப்பி விட்டுருந்தோம்னு இவங்க ஒரு பக்கம் பரபரப்பை கிளப்பியிருந்தாங்க. இதுக்கு திவாகரும் மறுப்பு தெரிவிச்சு இவங்க பொய் சொல்றாங்கன்னு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறம் தான் நிஷா அவர்கள் பேசியிருந்த வீடியோ ஒன்று சோஷியல் மீடியால வைரலாக தொடங்கியிருந்தது. பட் அது எடிட் பண்ணப்பட்ட ஓல்டு வீடியோ. நிஷா அக்கா கிட்ட நான் தப்பா நடந்துக்கல, என் மேல அவதூறு பரப்ப பாக்குறாங்கன்னு சொல்லி திவாகர் இந்த இஷ்யூவை கிட்டத்தட்ட ஸ்லோ பண்ணியிருந்த நிலையில நிஷா அவர்கள் திவாகர் மேல குற்றம் சாட்டி பேசின ஒரிஜினல் வீடியோ ஒன்று சோஷியல் மீடியால வெளிவந்து பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் இவங்களை தொடர்ந்து திவாகர் மேல குற்றம் சாட்டி பட்டிமன்ற பேச்சாளரும் இப்ப குக்கு வித் கோமாளில கண்டஸ்டண்டா இருக்கக்கூடிய கொங்கு மஞ்சுநாதன் அவர்கள் பேசியிருந்த வீடியோ ஒன்னும் வைரலாகி இந்த இஷ்யூ இன்னும் பேசு பொருளா மாறி இருக்கிற நிலையில திவாகர் இது சம்பந்தமா பேசி ரீசெண்டா இந்த வீடியோஸை ஷேர் பண்ணியிருக்காரு. வந்து மறைக்கப்பட்ட உண்மைகள். நிறைய பேர் நிசாக்காவோட வீடியோ பத்தி நிறைய டவுட் கேட்டிருந்தீங்களா, நல்லா தெரிஞ்சுக்காங்க. பாதிக்கப்பட்டது நான். அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாருமே வரல. ஓகேங்களா, 3 நாளா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கானா வினோத், புகழ், மாக்காப்பா ஆஜர் ஆகலன்னு சொல்லிட்டு நான் போய் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அப்பயும் அவங்க வரல. எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு நான் மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று கூட திட்டம் போட்ட பண்ணி ஒரு சில பொய்கள் எல்லாம் சொன்னாங்க. ஓகேங்களா, பொண்ணுங்க மேட்ரு அது இது நிசாக்கான்னு. நிசாக்கா வந்து நான் இவ்வளவு கீழே தரம் தாழ்ந்து போவாங்கன்னு எதிர்பார்க்கல. நடந்த உண்மையான பிரச்சனையை சொல்லாம ஓகேங்களா ஒரு விதமா சப்போர்ட் பண்ணி, அதாவது அவங்க அஃபீஷியல் ஐடியில இருந்து அவங்க அந்த வீடியோ போடல. யாருமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு எனக்கு தான் சண்டை வரும். நிசாக்கா கூற்று வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்ப மாக்காப்பா இவங்க எல்லாம் கெஞ்சி கெதிரி வீடியோ கேட்டிருப்பாங்க. நம்ம இத்தனை வருஷம் வேலை பார்க்குறோம், எங்களுக்கு ஒரு வீடியோ கொடு, அவர் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு நிசாக்காட்ட வீடியோ கேட்டு வாங்கியிருப்பாரு. இதுதான் நடந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக கேட்கறதுக்காக நம்மளை பயமுறுத்துறதுக்காக அவங்க ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு மாக்காப்பா பொய்யாவ பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரான் இருக்கு, உள்ளுக்குள்ள நடந்ததுக்கெல்லாம் அதுதான் ஆதாரம், அதுதான் சத்தியம். ஓகேங்களா, இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம அந்த பிரச்சனைகளை வந்து சோசியல் மீடியால பேச 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 இப்ப நிசாக்காவுக்கு அதுவே அவங்களுக்கு மனம் உறுத்தி இருக்கும். ஏன்னா 5 வேளை தொழுகிறாங்க. அப்ப நிசாக்காவோட அஃபீஷியல் ஐடியில இருந்து ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அங்க நடந்தது வினோத்தனாவுக்கும் திவாகருக்கும் தான் சண்டை நடந்துச்சு, இதுல என்னையே இழுக்கிறேன்னு அவங்க அஃபீஷியல் ஐடியில இருந்து வந்து கமெண்ட் பண்றாங்க. அந்த கமெண்ட்டை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போன உடனே அந்த வீடியோவை இறக்குறாங்க. என்னமா ஒரு ஆளை அட்டாக் பண்ணோம்னா என்னமா இறக்குறாங்க. திருப்பி சொல்ல வரேன், இது அவங்கள தண்டிக்கணும், சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றக்காக சொல்ல வரல. இந்த மாதிரி வீடு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் பண்ற மாதிரி எங்களுக்கு இடையில நடக்கிற பிரச்சனையா ப்ரோவோக் யூடியூப் சேனல் ஆல்ரெடி அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறுவனம், அந்த நடத்துகிற ஓனர், அவங்க மேலே நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியானவங்க, இல்லீகலாக நிறைய தப்பு பண்ணுறவங்கன்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகேங்களா, சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் ஹால்ஸ் ரோட்டில் அந்த யூடியூப் சேனல் வந்து நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகேங்களா, ப்ரோவோக் யூடியூப் சேனல் தயவு செஞ்சு யாரும் போகாதீங்க. இந்த கண்டென்ட்டை வந்து அப்படியே காசாக்குறதுக்காக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிசாக்காட்ட அந்த ப்ரோவோக் சேனலோட ஆங்கர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு. அதில் அப்படியே பட்டும் படாமையும் சொல்லியிருக்காங்க. அந்த நிசாக்கா பேசுனதே எடிட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த ஆங்கர் என்ன போட்டிருக்காரு, நிசாக்கா அதில் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நான் விலக்கி விட தான் போனேன், திவாகருக்கு நான் எவ்வளவோ அறிவுரை பண்ணேன், நான் அதை தப்பா எடுத்துக்கல. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்காங்க. நிசாக்கா ஸ்டேட்மெண்ட், நான் அதை தப்பா எடுத்துக்கல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தப்பா எடுத்துக்கலாட்டி இப்ப எதுக்கு நீங்க தப்புன்னு சொல்ல வர்றீங்க? ஒரு தெளிவில்லாத பேச்சு. ஓகேங்களா, திவாகர் பேசுனதா நாங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்கல, வினோத்தனாவுக்கு இவருக்கு தான் சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க தப்பா எடுக்கலாட்டி எதுக்கு வினோத் வந்து என்னை அட்டாக் பண்ணணும்? நல்லா தெரிஞ்சுக்காங்க. வினோத் வேணும்னே எந்த ஒரு இடத்துலயும் நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் தரக்குறவா பேசினாரு. இது நிறைய பேருக்கு தெரியாது, நிசாக்காவுக்கு கூட தெரியாது என்ன அசிங்கமா திட்டினாருன்றது. ஓகேங்களா, இன்னொன்னு வந்து முழு பூசணிக்கால சோத்துல போட்ட மாதிரி மறைக்கிறாங்க. நிசாக்கா புகழோட அசிஸ்டன்ட் வந்து எல்லாரையும் அடிச்சது ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாருக்குமே தெரியும். பிரச்சனை கானா வினோத், அதுக்கு புகழ் சப்போர்ட் பண்ணாரு, புகழோட அசிஸ்டன்ட் எல்லாரையும் அடிச்சாரு. சரி, இது போக வந்து பாத்தீங்கன்னா மஞ்சுநாத் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. சத்தியமா அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. குக் வித் கோமாளி செட்ல தான் பார்த்தேன். அவர் வந்து சொல்லியிருக்காரு, அவரோட வீடியோ பார்த்தேன், மாக்காப்பா வந்து பேப்பரை வச்சு எரிஞ்சாராம். பேப்பரை வச்சு எரிஞ்சு காலில் ரத்த காய வருமா? மீனாட்சி தாய் மேல சத்தியமா சொல்றேன், கனமான ஒரு பொருள் இரும்பு அதை வச்சு எரிஞ்சாரு, என் கால ரத்த காயம் வந்துச்சு. பேப்பரை வச்சு எரிஞ்சாருன்றாங்க. மாக்காப்பா வந்து நான் எதுவுமே எரியலன்றாங்க. இவங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாருங்க. மாக்காப்பா ஸ்டேட்மெண்ட், நிசாக்கா ஸ்டேட்மெண்ட்,
மஞ்சுநாத் ஸ்டேட்மெண்ட். எல்லாரும் ஒன்னொன்னு சொல்றாங்க. பட் எனக்குன்னு சப்போர்ட் பண்றவங்க 4 பேர் இருப்பாங்க. இனிமே நான் இதை பத்தி பேச மாட்டேன். மக்களுக்கு உண்மை புரியணும் அப்படின்றக்காக சொல்ல வரேன். ஓகேங்களா? இது வந்து சாதாரண தப்பு இல்ல. நிசாக்கா சொன்னது பெரிய தப்பு. ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி பேசிருக்காங்க. அவங்க அபிஷியல் ஐடியில அவங்க எந்த வீடியோவும் போடல. அவங்க அபிஷியல் ஐடியில இருந்து ஆனா கமெண்ட் பண்ணிருக்காங்க, பிரச்சனை நடந்தது திவாகருக்கும் வினோத்துக்கும், இதுல என்னையே இழுக்கிறீங்க அப்படின்னா அதுலயே எவிடன்ஸ் ஆகி போச்சு. நிசாக்காவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. மாக்காப்பா ரொம்ப வருஷம் அவங்களாம் ஒன்னா ஒர்க் பண்றாங்க. 15 வருஷமா. திவாகர் வந்து கிட்டத்தட்ட போட்டா அவங்க நிசாக்காவும் 3-4 எபிசோட்ல தான் நான் பார்த்திருப்பேன். 15 வருஷமா வேலை பார்த்த அவங்களுக்காக விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? பட் இதே இது திவாகரா இருந்தா, நானா இருந்தா என்ன பண்ண தெரியுமா? எனக்கு 100 வருஷம் பழக்கமா இருந்தாலும் எங்கிட்ட நியாயமும் அவங்ககிட்ட தான் நின்றுருப்பேன். ஸோ நிசாக்காவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்க அவங்க மேல வச்சிருந்த ஒரு நல்ல மரியாதை போயிடுச்சு. எல்லாரும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை இவங்களுக்கு அவங்களுக்கும். ஓகே, இதை சால்வ் பண்ணிடணும். எனக்கு அந்த கோவம்லாம் போயிருச்சுங்க. அந்த பிரச்சனையை பத்தி நான் மறந்துட்டேன். அடுத்து நம்ம பாதையை நோக்கி போவோம். பட் மக்களுக்கு உண்மை புரியணும் இல்லையா? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட். மாக்காப்பா நான் அடிக்கவே இல்லை, எரியவே இல்லை என்றாரு ஒருத்தர். மஞ்சுநாத் வந்து பேப்பரை வச்சு எரிஞ்சு எனக்கு அதுவும் என் மேல படலையா, பேப்பரை வச்சு எரிஞ்சு காலில் காயம் வருதா. ஸோ புகழ் கூட வந்து அசிஸ்டன்ட் அடிச்சதை மறைச்சிட்டாங்க. கானாவினோத்தை அசிங்கமா பேசுவதை மறைச்சிட்டாங்க. கானாவினோத்து தான் இந்த பிரச்சனைக்கு முழுக்க காரணம். ஓகேங்களா? இதை காரணமா சாதகமா பயன்படுத்தி புகழ் உள்ள வளைஞ்சு அவமானப்படுத்தி குக் வித் கோமாளி செட்ல இருந்து என்னை தூக்குறதுக்கு அவங்க பிளான். ஓகேங்களா? மாக்காப்பா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம எரிஞ்சார். இதுதான் நடந்த உண்மை. ஸோ இந்த விஷயங்களை நான் மறந்துட்டேன். ஒண்ணு கடவுள்கிட்ட மனசார உருகி வேண்டியிருக்கேன். நான் எந்த தப்பும் பண்ணல. இதே நிசா காட்ட சத்யா ஹார்ட்வேர்ஸ்ல எங்க அக்கான் மேல கை போட்டேன். ஓகேங்களா? அது வந்து அக்கா தங்கச்சின்ற அக்கா தம்பி அப்படின்ற ஒரு உறவு தான். ஓகேங்களா? அப்பயுமே அந்த அக்கா வந்துட்டு கலைஞர் நீ அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது கஷ்டம், போயிட்டு வா திவாகர் தான் சொன்னாங்க. அவங்களே இதே நிசாக்கா வந்து அது இது இதுல திவாகர் அவ்வளவு நல்ல பையனின்னு சொல்லி தான் அமிச்சாங்க. ஓகேங்களா? சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறாங்க. எனக்கெல்லாம் அப்படி மாற தெரியாதுங்க. எனவே கடவுள்கிட்ட மனசுரிய மீறி இருக்கேன், வேண்டியிருக்கேன். எந்த தப்பும் பண்ணல. அவங்க பண்ண தப்புக்கு கர்மா வெயிட்டிங். அவங்களுக்கும் குடும்பம் பிள்ளைங்கள் இருக்கு. ஓகேங்களா? சத்தியமா சொல்ல வரேன், கர்மா வந்து வெயிட்டிங். இது வந்து என்னன்னா யாருமே நம்ம சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கவும் முடியாது. அந்த குக் வித் கோமாளியில சிசிடிவி கேமராவும் அந்த ஷூட்டிங் நடந்த ஸ்பாட்ல இருந்ததும் செக் பண்ணி பார்த்தா யார் மேல தப்புன்னு இருக்கும். அந்த கேமரா ஃபுட்டேஜ் கொடுக்கவே மாட்டாங்க சேனல்ல நான் தப்பே சொல்லல, கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சேனலுக்கு கெட்ட பேர் ஆகும், தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்ட்டு. இன்னொன்று, சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்டிஸ்டும் வேணும். திவாகருக்காக 5-6 பேரை பழிக்க மாட்டாங்க. ஸோ நான் இந்த பிரச்சனையை மறந்துட்டேன் மக்களே. என் மனசுல உள்ளதை கூட்டியிருக்கேன். ஒன்னே நான் கடவுளுக்கு நம்புவேன். ஓகேங்களா? அந்த கடவுளுக்கு நம்புவேன். அந்த கடவுளுக்கு உண்மையா மனசாட்சியா இருந்திருக்கேன். எனக்கு நிறைய பேர் மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கு. அந்த பிரச்சனையை நான் மறந்துட்டேன். இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். ஓகேங்களா? எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு நான் சந்தோஷமா போக விரும்புறேன். நன்றி மக்களே. நிசாக்கா அவங்க அபிஷியல் ஐடியில இருந்து வந்து திவாகருக்கும் வினோத்துக்கு தான் பிரச்சனை அப்படின்னு யாழ் தமிழ்ல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வீடியோ வருது. ஒரே இடத்துல ஒர்க் பண்றவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஒரே இடத்துல ஒர்க் பண்றவங்க மாக்காப்பா அவங்களாம் 15 வருஷம் கிட்டத்தட்ட திவாகர 4-5 எபிசோட்ல தான் பார்த்துருப்பாங்க. இதே சத்யா ஹார்ட்வேர்ஸ்ல நான் அவங்களோட சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இந்த பிரச்சனையை பேச வேணாம்னு என்னோட நிறைய வெல்விசர் சொன்னனால இந்த பிரச்சனையை பத்தி நான் பேச விரும்பல. ஓகேங்களா? ஸோ நிசாக்கா அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன இன்டர்வியூ எடுத்தாங்களா ஒரு சேனல் ஹராஸ் பண்ணி, அவங்க நிசாக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்ப திவாகருக்கு வினோத்துக்கு தான் சண்டை, நான் விலைக்கோட போனேன்றாங்க. வேற ஒரு ஆறு மஞ்சுநாத், அவர் வந்து பாத்தீங்கன்னா நிசாக்காவை நெஞ்சில குத்தின்றாங்க. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ். திருப்பி சொல்ல வரேன், நிசாக்கா 5 வேளை தொழுகுறாங்க, ரியாஸ் மாமா 5 வேளை தொழுகுறாங்க. அவங்க மனசாட்சிக்கு இருந்தா யாருக்கு நடந்த பிரச்சனை இவங்க விலைக்கு விட தான் வந்தாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமா செய்யறாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணது ஒரு நாள். ஓகேங்களா? இவங்க வந்தது ஒரு நாள். ஓகேங்களா? அதுக்கு இடையில கதை சோடிச்சு. ஓகே, இந்த பிரச்சனையை நான் விட்டுட்டேன். இருந்தாலும் மக்கள்கள் முட்டாள்கள் கிடையாது. திவாகர் கம்ப்ளைண்ட் பண்ணது ஒரு நாள், 5 நாள் கழிச்சு பிளான் பண்ணி ஒரு கதையை ரெடி பண்ணி இவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நிசாக்கா வந்து அஃபீஷியல் ஐடியில இருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன். என்னைக்குமே பாதிக்கப்பட்டவங்க உடனே வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்காக இன்னொருத்தவங்க சண்டை போட மாட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனையை விட்டுருவோம். ஓகேங்களா? இந்த பிரச்சனையை நான் மறந்துட்டேன், இதை விட்டுட்டேன். இருந்தாலும் மக்கள் கேட்கறதுக்காக தொட்டு தொடாம இதை பத்தி ஒரு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒரே இடத்துல ஒர்க் பண்றவங்க எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா கதை சொல்றாங்க. ஓகேங்களா? நடந்த உண்மை வேறு, சிசிடிவி ஃபுட்டேஜில் தெரியும். நான் அந்த விஷயத்தையும் மறந்துட்டேன், அதை விட்டுருவோம். ஸோ பாடகி சுஜித்ரா மேடம் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எந்த இன்டர்வியூ பர்சனலாகவும் சில அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. எந்த இன்டர்வியூலையும் பொறுமையாக நிதானமாக கொடுங்கன்னு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் யூடியூப் சேனல் இன்டர்வியூ கொடுக்கவே மாட்டேன். ஓகேங்களா? அதில் ஆக்சுவலாக தெரிஞ்ச 1-2 பேருக்கு மட்டும்தான் நான் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ப வச்சு கழுத்தை எடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான பலனை அவங்கவுங்க அணிவிப்பாங்க. அந்த குக் வித் கோமாளி செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துறை இருந்தார், நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும். நான் அமைதியாக என்னோட வேலையை பார்த்தேன். சரி, ஓகே, அதை மறந்துட்டேன். ஸோ இனிமேல் சினி உலகத்தில் ஓகேங்களா கண்டிப்பாக நம்மளுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கப்படும். அந்த பாதையை நோக்கி போகிறேன். ஓகேங்களா? நான் இது வரைக்கும் விளம்பரம் பெய்டு ப்ரொமோஷன்லாம் பண்ணதே இல்லைங்க.
காசுக்கோ பப்ளிசிட்டிக்கோ நான் இது வரைக்கும் ஆசைப்பட்டதே இல்லை. எனக்குன்னு ஒரு கேரக்டருக்கும் அதன் பிறகு தான் நான் ட்ராவல் பண்ணி போகிறேன். இப்போ நிறைய படங்கள் பிக் பாஸ் முன்னாடி 5 படங்கள் நடிச்சிருக்கேன். எனக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் நல்ல உறவு தான் இருக்குது. யார் கூடயும் நான் சண்டை போட்டது கிடையாது. ஓகேங்களா? இதே விஜய் டிவியில் எத்தனையோ ப்ரோக்ராம் இருந்திருக்கேன், எந்த பிரச்சனையும் சண்டை கிடையாது. ஆனால் அவனை வந்து வந்தார், பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் இருக்கிற நிகழ்ச்சிகளை நான் புறக்கணிச்சுக்கிட்டு தான் வந்தேன். சரி, ஓகே, எல்லாம் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுஜித்ரா மேடம்க்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். நம்மளை பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் 20% இருப்பாங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பிடிக்கிறவங்களை நோக்கி நான் பயணம் பண்ணுவேன். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நீதி, நேர்மை, சத்தியம் இருக்குது. ஓகேங்களா? நான் ஒரு ஆள் 1000 யானைகளின் பலம் காட்டுவேன். ஓகேங்களா? நம்மளை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிறவங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரே ஆள் சிங்கிளாக இருக்குன்ற மாதிரி நேர்மை, நீதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறனால நான் எத்தனாயிரம் பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்பேன். ஓகேங்களா? அதுக்காக இந்த குக் வித் கோமாளி செட்டு பிரச்சனை நான் பிடிச்சி இழுக்கிறேன்னு கிடையாது. அதை நான் விட்டாச்சு. ஓகேங்களா? அதை மறந்தாச்சு. நன்றி மக்களே, நன்றி.